நானாவிதம் செய்து நாடுமின் நந்தியை நானாவிதம் செய்து நாடுமின் நந்தியை ஊனார் கமலத்தின் ஊடு சென்று அப்புறம் நானாவிதம் செய்து நாடுமின் நந்தியை ஊனார் கமலத்தின் ஊடு சென்று அப்புறம் வானோர் உலகம் வழிபட மீண்டவன் தேனார உண்டு தெவிட்டலும் ஆமே. தேவருலகமும் உங்களை வழிபடுமாறு நீவிர் உங்கள் உடம்பில் உள்ள ஆதார கமலங்களில் மந்திர ரூபமாய் நுணுகிச் சென்று அவற்றிற்கு அப்பால் நிராதாரம் அதற்கப்பால் மீதானமாகிய இடங்களை அடைந்து அங்கே நின்று கொண்டு சிவனை பல்லாற்றானும் நினையுங்கள். அவ்வாறு நினைகின்றவர்களில் எவனாயினும் ஒருவன் மீண்டு கீழே வருவானாயின் அவன் மயக்கம் தருகின்ற மதுவை நிரம்ப உண்டு. அதன் கீழ்மையை உணர்ந்து வெறுப்படையும் நிலை உண்டாதலும் கூடும். வந்து நின்றான் அடியார்கட்கு அரும்பொருள் இந்திரன் நாதி இமயவர் வேண்டினும் சுந்தரமாதர் துழனி ஒன்றல்லது அந்தரவானத்தின் அப்புறமாமே. தோத்திரம் என்னும் அதிகாரத்தை முதலில் தோத்திரத்தின் சிறப்புணர்த்துவது என்னும் பொருளதாக வைத்து முன்மந்திரம் வரையில் அதனையே கூறிவந்த நாயனார் தோத்திரத்தை கூறுவது என்னும் பொருளதாக வைத்து இது முதலாக வரும் மந்திரங்களில் தோத்திரமே செய்கின்றார். இவ்வாற்றால் பிறரும் தோத்திரம் செய்ய பயன்படும் என்பது பற்றி திருவள்ளுவ நாயனாரும் பெரியாரை பிழையாமை என்ற ஓர் அதிகாரத்தை 2 பொருளதாக வைத்துக் கூறியதைக் காணலாம். இவ்வுலகில் சிறந்தெடுத்துப் பேசப்படுகின்ற இன்ப ஆரவாரமே யல்லது. பிரிதொரு சிறப்பும் இல்லாத விண்ணுலகச் சிற்றின்பத்தை 100 பரிமேதங்களை வேதம் நுவன்றவாற்றானே சிறிதும் குறையின்றி வருந்திச் செய்து இந்திர பதவி எய்துவோர் முதலாகப் பலர் மயக்கத்தால் விரும்பினாராயினும் தன் அடியவர்களால் மட்டுமே பெறப்படுகின்ற சிவன் தரும் இன்பமே அவ்விண்ணுலக இன்பங்கட்கெல்லாம் அப்பாற்பட்ட அரிய பெரிய இன்பமாகும். மண்ணிற்கலங்கிய நீர்போல் நீர்போல் மனிதர்கள் எண்ணிற் கலங்கி இறைவன் இவன் என்னார். மண்ணிற்கலங்கிய நீர்போல் மனிதர்கள் எண்ணிற் கலங்கி இறைவன் இவன் என்னார். உன்னிற்குளத்தின் முகந்தொரு வாள் வைத்து உன்னிற்குளத்தின் முகந்து ஒரு வாள் வைத்து தென்னிற்படுத்த சிவன் அவன் ஆமே. வானில் தெளிவாய் இருந்த நீர் மண்ணில் வீழ்ந்தவுடன் அம்மண்ணின் தன்மையைப் பெற்று தன் தன்மை திரிந்தது போல மக்களும் அநாதியே மும்மலச் சார்பினால் அறிவு கலங்கி வேதாகமங்கள் சிவனொடொக்குந்தெய்வம் தேடினும் இல்லை அவனொடொப்பார் இங்கு யாவரும் இல்லை என அறுதியிற்றைக்கவும் அதனைத் தெளியமாட்டாராய். அதேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசிப் புலம்புவார் ஆயினர். ஆயினும் பருகுதற்கு உரிய நீராக ஒருவன் குளத்தினின்றும் சிறிது நீரை எடுத்து இல்லத்தில் ஒரு பக்கத்தில் தேற்றாங்கொட்டையிட்டுத் தெளிய வைப்பது போல
நல்லாசிரியன் ஓரிடத்திலிருந்து பல சொல்லி ஆரவாரியாது ஒரு சொல் உறுதியார் சொல்லித் தெளிவித்த வழி. அங்கனம் தெளிவிக்கப்பட்டவன் சிவனே தெய்வம் என்று தெளிந்து சிவனை அடைந்து சிவனே ஆய்விடுவான். மெய்த்தவத்தானை விரும்பும் ஒருவர்க்கு கைத்தலம் சேர்தரு நெல்லிக்கனி ஒக்கும் சுத்தனை தூய் நெறியாய் நின்ற தேவர்கள் அத்தனை நாடி அமைந்து ஒழிந்தேனே. சிவன் மெய்த்தவத்தாலன்றி பொய்த்தவத்தால் அணுகப்படாதவன். பிரித்தொன்றை விரும்பாது தன்னையே விரும்புபவர்கட்கு அங்கை நெல்லிக்கனியென விளங்கி அதனோடே தானும் தூயனாய் அவரையும் தூய்மை செய்து இன்பப் பொருளாயும் இலங்குபவன். ஆகவே நானும் அவனையே நாடிய காரணத்தால் அலையிலாத சாகரம் போலவும் அனிலம் இல்லா விளக்குப் போலவும் அலையின்றி அமைதியுற்றேன். அமைந்தொழிந்தேன் அளவில் அமைந்தொழிந்தேன் அளவில் புகழ் ஞானம் சமைந்தொழிந்தேன் தடுமாற்றம் ஒன்றில்லை. அமைந்தொழிந்தேன் அளவில் புகழ் ஞானம் சமைந்தொழிந்தேன் தடுமாற்றம் ஒன்றில்லை. புகைந்தெழும் பூதலம் புண்ணியன் நன்னி வகைந்து கொடுக்கின்ற வள்ளலுமானே. இம்மண்ணுலகம் தீக்குணங்கள் பலவும் மூண்டு எரியும் இடம். புண்ணியமே வடிவான சிவன் இதன்கண் தன் திருவடி தோயும்படி எழுந்தருளி வந்து மெய்நெறிப் பொருளை வகை வகையாக வகுத்துத் தெளிவிக்கின்ற குருமூர்த்தியும் ஆவான். அத்தகைய குருவருளால் நான் அளவற்ற புகழையுடைய ஞானத்தைப் பெற்றுவிட்டேன். அதன் கண் எனக்குத் தடுமாற்றம் யாதும் இல்லை. எனவே யான் அலைவு ஒன்றும் இன்றி முழு அமைதியை உடையவனாயினேன்.